காலை உணவு திட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருவள்ளூரில் தொடங்கி வைக்க உள்ளார். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த திட்டம் கூடுதலாக பல அரசு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி காமராஜர் பிறந்த நாளான இன்று அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆட்டோ டிரைவர் போல ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டமிட்டவர் போலீஸ் காவலில் சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி? கொலைக்கு முன்பாக 10 நாட்களாக தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங்கை ஆட்டோவில் சென்று நோட்டமிட்டு அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவத்தின் முழு பின்னணி இதோ. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், அருள் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்துள்ள காவல்துறையினர் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். காவலில் எடுக்கப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தை ஞாயிறு அன்று காலை 5:30 மணி அளவில் விசாரணைக்காக சென்னை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்துச் சென்றுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை மாதவரம் ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதாக திருவேங்கடம் கூறியதன் பேரில் அவரை அங்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். மாதவரம் ஏரிக்கரை அருகே வெஜிடேரியன் வில்லேஜ் 2வது தெருவில் ஒரு கொட்டகையில் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்திற்கு சென்றதும் போலீசாரை தாக்கிய திருவேங்கடம் அந்த இடத்தில் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுடுவதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தற்காப்புக்காக போலீசார் திருவேங்கடம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் ரவுடி திருவேங்கடம் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். 2014இல் குன்றத்தூரில் நடந்த கொலை, 2015இல் திருவள்ளூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் தென்னரசு கொலை வழக்குகளில் தொடர்புள்ளவர் திருவேங்கடம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக அவரது தினசரி செயல்பாடுகளை தொடர்ச்சியாக கண்காணித்திருக்கிறார் திருவேங்கடம். அவர் எந்த நேரத்தில் எங்கே செல்வார், பெரம்பூரில் கட்டப்பட்டு வரும் வீட்டுக்கு எந்த நேரத்தில் வருவார், எப்போது அவரிடம் துப்பாக்கி இருக்காது என்பதையெல்லாம் கண்காணித்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தும் இருக்கிறார். திருவேங்கடம் ஆட்டோ டிரைவர் போல நடித்து ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து ஃபாலோ செய்து வந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்வதற்கான ரூட் மேப்பை கூலிப்படையினருக்கு அவர்தான் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை முதலில் வெட்டியது ஆற்காடு சுரேஷ்குமாரின் தம்பி பாலு என்றும் 2வது வெட்டை திருவேங்கடம் தான் வெட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தடுக்க முயன்ற அவரது அண்ணன் வீரமணியை வெட்டியதும் திருவேங்கடம் தான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரை தொடர்ந்து
சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர், கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ரவுடி திருவேங்கடம் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அவ்வப்போது ஆம்ஸ்ட்ராங் வந்து சென்றிருப்பதாகவும் அந்த இடத்தில் வைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கும் அவர்கள் திட்டம் போட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் போட்ட அதே இடத்தில் தற்போது ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து துப்பாக்கி, நாட்டு வெடிகுண்டுகள், அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி ரவுடி துரை என்கவுண்டர் பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னையில் அடுத்த ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது ரவுடிகளிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. காலை உணவு திட்ட அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திருவள்ளூரில் தொடங்கி வைக்க உள்ளார். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த திட்டம் கூடுதலாக பல அரசு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி காமராஜர் பிறந்த நாளான இன்று அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலமாக 3995 அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளில் பயிலக்கூடிய 2,23,536 குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விடுமுறை முடிந்து ஏராளமானோர் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்தன. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். இந்த நிலையில் விடுமுறை முடிந்து பலர் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் அதிக அளவில் கார்கள் அணிவகுத்தன. 30 நிமிடங்கள் வரை சுங்கச்சாவடியில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அனந்த் அம்பானி திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். மும்பையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரஜினி சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படத்தை இன்று பார்க்க உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு மற்றும் என்கவுண்டர் குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அம்பானி வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிட்டீங்க. அங்க உங்களுடைய மகிழ்ச்சியை நல்லா பார்க்க முடிஞ்சது. நீங்க எப்படி இருந்தீங்க சார்? அந்த மாதிரியான ஃபீல் எப்படி இருந்துச்சு சார்? முன்னாடி கொஞ்சம் சார். இல்ல அது கடைசி கல்யாணம். ஸோ ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். காவிரி ஆற்றில் 4 மாதங்களுக்கு பிறகு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்துள்ளனர். காவிரி ஆற்றில் வினாடிக்கு 7000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒகேனக்கல் பிரதான அருவி, மெயின் அருவி, சின்னி அருவி, ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நிலையில் ஒகேனக்கலுக்கு குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் காவிரியின் அழகை பரிசலில் சென்று ரசித்ததுடன் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் மீன் வியாபாரிகளும் மசாஜ் தொழிலாளர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ரெண்டாவது ஃபால்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குது. கீழே வெளியே சுற்று வட்டாரத்தில் எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்காட்டி எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் கிளைமேட் நல்லா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் இல்லைங்க. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக தூரிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடமாகவே இருக்காட்டி கிளைமேட் நல்லா இருக்குது. மக்களும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காதங்காட்டி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க.
பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் குரங்கருவி எனப்படக்கூடிய கவி அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் தங்கள் குழந்தைகளுடன் வந்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குரங்கருவியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளை உடனடியாக வெளியேற்றிய வனத்துறையினர் குளிப்பதற்கும் தடை விதித்தனர். தண்ணீர் வரத்து சீராகும் வரையில் தடை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்தனர். மெயின் அருவி, குற்றாலம், இந்த ஐந்தருவி எல்லாத்துலேயும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த சில்வர் ஃபால்ஸு பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. பெண்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்துக்குறாங்க. கரெக்டாக லைனில் அனுப்பி லைனில் விட்டு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு குளிங்க சேஃப்டியாக அனுப்புகிறாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். இதேபோல் கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் கூடிய சுற்றுலா பயணிகள் மலர்களை கண்டு ரசித்தும் ஏரிச்சாலையில் குதிரை சவாரி நடைபயிற்சி செய்தும் உற்சாகமடைந்தனர். சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சரியான மிஸ்டா இருந்துச்சு. எங்கிட்டு பார்த்தாலுமே மிஸ்டை வந்து கையில தொட்டு பார்க்குற மாதிரி நம்ம மேல நல்லா அலசி போற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப கிரீனிஸாகவும் ரொம்ப சில்லிஸாகவும் இருந்துச்சு. கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் மாலை வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, அண்ணா நகர், பாம்பார்புரம், வட்டக்கானல் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதுமாக குளுமையான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனத்துறையினரின் வாகனத்தை யானை ஒன்று ஆக்ரோஷமாக தாக்கிய பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. ஓவேலி எல்லமலை பகுதியில் யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் வாகனத்தில் சென்றனர். அப்போது அவ்வழியே வந்த யானை ஒன்று பிளறியபடி வனத்துறையினரின் வாகனத்தை ஆக்ரோஷமாக தாக்கியது. சிறிது நேரத்தில் அந்த யானை வனப்பகுதிக்குள் சென்றதால் வனத்துறையினர் நூலிழையில் உயிர் தப்பினர்.